நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடக்கும் கல்வி விருது வழங்கும் நிகழ்ச்சி இம்மாத இறுதியில் நடைபெற உள்ளதாக தகவல். தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்துள்ள 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பரிசு என தகவல். ஒசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. ஒசூர் அருகே உள்ள கெலவரப்பள்ளி அணையின் கொள்ளளவு 44.28 அடி ஆகும். தற்போது அணைக்கு நீர்வரத்து 1200 கன அடி ஆகும். ஏற்கனவே அணையில் 42 அடி நீர் உள்ளது. அதனால் அணைக்கு வருகின்ற 1200 கன அடி நீரை அப்படியே தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிட்டுள்ளபடியால் வெள்ளை போர்வை போர்த்தியது போல் ரசாயன நுரையாக கடும் துர்நாற்றத்துடன் நீர் வெளியேறுகிறது. அந்த நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாதபடி நுங்கும் நுரையுமாக துர்நாற்றத்துடன் வருவதால் விவசாயிகள் விவசாயத்திற்கு பயன்படுத்த முடியாததால் கவலையடைந்துள்ளனர். இதை தமிழக அரசு விவசாயத்தை காக்க ஒசூர் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூர் பெருமாநல்லூரில் கருணாநிதி ஆட்சி காலத்தில் 1 பைசா மின்சார கட்டண உயர்வை கண்டித்து விவசாயிகளின் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் துப்பாக்கி சூட்டில் உயிர் நீத்த 3 விவசாயிகளுக்கு வெல்தி லீடர்ஸ் அமைப்பின் சார்பாக மௌன ஊர்வலம் மற்றும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழகத்தில் ரேஷன் பொருட்கள் வாங்க குடும்ப உறுப்பினர்களின் கை விரல் ரேகை தேவை. இறந்து போனவர்களின் பெயர்களை நீக்க ரேஷன் கார்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்களின் கை விரல் ரேகை கட்டாயம் என கூட்டுறவுத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கோவையில் சோலார் பேனல் அமைக்க தொழில் அதிபரிடம் ரூபாய் 2 லட்சம் லஞ்சம் பெற்றதாக மின்வாரிய செயற்பொறியாளர் கதிர்வேல் கைது செய்யப்பட்டார். செயற்கைக்கால் பொருத்தும் நிகழ்வு நாளை மறுநாள் 21/6/2026 ஞாயிறன்று காலை 10 மணி அளவில் கோவில்பட்டி மந்தித்தோப்பு ரோடு தங்கமஹல் மண்டபத்தில் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையம் கோவில்பட்டி நகர கிளை சார்பில் தமிழக தென்பகுதியில் பட்டாசு தொழில் வெடி விபத்தில் கால் இழந்தவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கும் விதமாக கோவில்பட்டி நகர கிளை சார்பில் செயற்கைக்கால் பொருத்தும் நிகழ்ச்சி நடக்க உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு நமது தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் அனைத்து கிளை பொறுப்பாளர்கள் அனைவரும் கோவில்பட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.